ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீ அதோட அந்த நேச்சர் ஆஃப் த குரூப்பை முதல்ல எழுதணும். ஆக்டிவேட்டிங்காக டீஆக்டிவேட்டிங்காக தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ராங்காக மைல்டாக வீக்கான்றதை எழுதலாம். இல்லைன்னா வெறும் ஆக்டிவேட்டிங்காக டீஆக்டிவேட்டிங் எழுதினா போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட் அது காட்டுறதுன்றதை எழுதணும். நேம்லி ரெசிடென்ஸ் எஃபெக்ட் ஆர் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆர் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட்ன்றதை எழுதணும். ஸோ மோஸ்ட்லி இந்த மூணுத்தில் தான் ஏதாவது உனக்கு 2 வரும், இல்லை சில சமயம் 3 கூட உனக்கு வரும், டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் த குரூப். So now we have the 4 compounds: orthonitrobenzoic acid, metanitrobenzoic acid, paranitrobenzoic acid and benzoic acid. இப்போ இதோட acidity எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து நீ டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்ததுன்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? Deactivating group will suck the electron from the ring. When it sucks the electron from the ring, அது வந்து அந்த OH குரூப்பில் இருக்கிற இந்த ஓவை வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக பண்ணிடும். எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக பண்ணி எடுத்துன்னு சொன்னால் OH பாண்டு ஈஸியாக உடையும். தேர்ஃபோர் நைட்ரோபென்சோயிக் ஆசிட் வில் பி a stronger acid than benzoic acid. இது வந்து ஒரு பேசிக்கான பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த லைன் தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஆல் நைட்ரோபென்சோயிக் ஆசிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் பென்சோயிக் ஆசிட் பிகாஸ் ஆஃப் தி எஃபெக்ட். ஸோ இப்போ now we will see one by one. ஆர்த்தோவில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்த்தோ எஃபெக்ட் இருக்கிறதுனால A will be the strongest acid. Orthonitrobenzoic acid வந்து பார்த்தீங்கன்னா strongest acid. ஆர்த்தோவில் வந்து so I have drawn here the meta structure for your reference. Metanitrobenzoic acidல பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாரு. நைட்ரோ குரூப்பில் இருக்கிற N டபுள் பாண்ட் ஓவில் இங்கே எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ நைட்ரஜன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். தேர்ஃபோர் இந்த ரிங்குக்குள்ளே இருக்கிற இந்த டபுள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இங்கே ஷிஃப்ட் ஆன உடனே இந்த இடத்துல டபுள் பாண்டு வந்துடும் உனக்கு. ஸோ யூ வில் கெட் அ டபுள் பாண்டு ஹியர். அப்புறம் இந்த இடத்துல இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால இங்கே ப்ளஸ் வந்துடும். இங்கே ப்ளஸ் வர்றதுனால இந்த பாண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். COH கிட்ட இருக்கிற கார்பனில் வந்துடும். ஸோ COH கிட்ட இருக்கிற கார்பனில் மைனஸ் வந்ததுன்னு சொன்னால் நான் உனக்கு நேற்றுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ யூ வில் ரிமெம்பர் தட். ஸோ when you have a minus here, what will happen? When you have the minus here, so carboxylic group வந்து it is deactivating group. அதனால இந்த இடத்துல மைனஸ் வர்றதை அது ஃபேவர் பண்ணும். ஓகே, ஸோ அப்படி ஃபேவர் பண்ணும்போது என்ன ஆகும்? it will take up the electron. It will take up that electron. எது அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே மைனஸ், இந்த டபுள் பாண்டில் இருக்கிற மைனஸ் இங்கே போய்டும், கார்பனுக்கு ப்ளஸ் வந்துடும். கார்பன் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வர மைனஸை வந்து இது என்கரேஜ் பண்ணும். தேர்ஃபோர் this carbon will encourage this minus. அப்போ என்ன ஆகும்? ஆக்சிஜன் will become electron rich. Oxygen will become electron rich in this position, and therefore it will become less acidic. எலக்ட்ரான் ரிச்சாக இருந்ததுன்னா இந்த பாண்டு உடையாது. அதனால் அதோட அசிடிட்டி குறைஞ்சி போயிடும். நான் இங்கே சென்டென்ஸாக எழுதியிருக்கேன் உனக்கு புரியறதுக்கு. ஸோ இன் மெட்டாநைட்ரோபென்சோயிக் ஆசிட் மைனஸ் ஆர் டஸ் நாட் ஒர்க். மைனஸ் ஆர்னா என்ன? இந்த எலக்ட்ரான் புல்லிங் எஃபெக்ட் ஆஃப் தி நைட்ரோ குரூப் டஸ் நாட் ஒர்க். ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது அசிடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. அதனால் மைனஸ் ஐ எஃபெக்ட் மட்டும்தான் பண்ண முடியும். மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன? எலக்ட்ரான் புல் பண்ணுற எஃபெக்ட் மட்டும்தான் அதில் பண்ண முடியும். அண்ட் ஸோ தட் மேன் கேன் ஒன்லி இன்க்ரீஸ் அசிடிட்டி. அண்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து ரொம்ப வீக்கான எஃபெக்ட்ன்றதுனால அது அந்த அளவுக்கு அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ ரெண்டாவது பார்த்தேன்னு சொன்னேன்னா பேரா வில் பி த மோஸ்ட் அசிடிக். ஏன்னா மெட்டா வந்து அசிடிக் இல்லைன்னு பார்த்துட்டோம். ஆர்த்தோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்துட்டோம், முதல்ல எழுதியாச்சு. பிட்வீன் பேரா அண்ட் மெட்டாவில் எது ஸ்ட்ராங்குன்னு பார்க்கணும். அதில் மெட்டா வந்து வீக்குன்னு பார்த்துட்டோம், வீக்கான ஆசிட்னு பார்த்துட்டோம். ஸோ பேரா வில் பி மோர் அசிடிக். ஸோ ஆர்த்தோ பேரா மெட்டா அண்ட் தென் பென்சோயிக் ஆசிட். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து அமினோ பென்சோயிக் ஆசிட். ஸோ அமினோ குரூப்பும் வந்து இட் இஸ் a strong activating group. So it's an activating group, therefore it will pump electron into the ring.
So it will pump electron into the ring, therefore it will show a plus R effect. Nitrogen வந்து electronegative element இருக்கிறதுனால it can withdraw electron also, therefore it can also show minus I effect, which is generally very weak. எப்பவுமே inductive effect வந்து it is very weak effect in all the compounds, and it is a strong activating group. So இப்போ வந்து you have ortho amino benzoic acid, meta amino benzoic acid, para amino benzoic acid and benzoic acid. இந்த நாலுத்தோட அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதை நம்ம கம்பேர் பண்ணுவோம். அமினோ குரூப் வந்து பேசிக்காக இருக்குது அண்ட் கார்பாக்சிலிக் குரூப் வந்து அசிடிக்காக இருக்குது. அதனால் அங்கே ஜுவிட்ராயான் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஜுவிட்ராயான்னா என்ன? கேட்டையான்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனையான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஜுவிட்ராயான் அப்படின்றது வந்து the total charge on the molecule will be 0. Total charge on the molecule will be 0. அதாவது there will be equal number of positive and negative ions இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ டோட்டல் சார்ஜ் வந்து 0வாக இருக்கும். ஆனால் இது வந்து சார்ஜ்டு அயான், நல்லா பார்த்துக்கோ. திஸ் இஸ் அ சார்ஜ்டு அயான் பட் நெட் சார்ஜ் வில் பி 0. சார்ஜ்டு அயான்னு சொல்லலாம், இல்லைன்னா போலார் மாலிக்யூல்னு சொல்லலாம். ஸோ த நெட் சார்ஜ் வில் பி 0, பட் போலார்ன்றது வந்து நம்ம எதனால் சொல்கிறோன்னா இட் ஹஸ் காட் அ NH3+ அண்ட் COO-, அதனால் அதை போலார்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகிடுறதுன்னா இந்த மாதிரி COOH குரூப்பில் இருக்கிற O வந்து அமினோ குரூப்பில் வந்து NH3+ அமோனியம் அயான் இங்கே ஃபார்ம் ஆகிடுறது. அதனால் COOH குரூப்பில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் அசிடிக் கேரக்டர் ஆஃப் தி காம்பவுண்ட். தேர்ஃபோர் ஆர்த்தோ எஃபெக்ட் இஸ் டிக்ரீஸ்ட் இன் த கேஸ் ஆஃப் ஆர்த்தோ எஃபெக்ட் குறைஞ்சி படுறது. நான் போன கிளாஸில் நேற்றுக்கு என்ன சொன்னேன்? ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து இட் வில் இன்க்ரீஸ் த அசிடிக் கேரக்டர் irrespective ஆஃப் த நேச்சர் ஆஃப் த குரூப்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த ஜுட்ராயான் ஃபார்ம் ஆகிறதுனால இட் டஸ் நாட் இன்க்ரீஸ் த acidic character, rather it decreases the acidic character of the benzoic acid, the substituent at the ortho position. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உனக்கு அட்ரஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ சைடில். ஆல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் வீக்கர் தென் பென்சோயிக் ஆசிட்ஸ் பிகாஸ் அமினோ ஆசிடும் வந்து they will form zwitterions because they have two groups, NH2 group and COOH group. பயோமாலிகுல்ஸில் நம்ம திருப்பி படிப்போம் இதை, அதை நான் அங்கே வரும்போது மறுபடியும் சொல்கிறேன். அப்போ நீ அதை ரீகலெக்ட் பண்ணிக்கோ. தே ஆர் சம்டைம்ஸ் உனக்கு போர்ட்லேயோ இல்லை போர்டு எக்ஸாம்லேயோ இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயோ அமினோ ஆசிடையும் பென்சோயிக் ஆசிடையும் கம்பேர் பண்ணி ஆசிட் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ண சொல்லி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை எழுதணும். ஸோ ஆர்த்தோவை பார்த்துட்டோம். ஆர்த்தோ வந்து வீக்கான ஆசிட் அப்படின்னு. அடுத்தது வந்து மெட்டாவை பார்ப்போம் நம்ம. ஸோ மெட்டாவில் பார்த்தோன்னா மெட்டாவில் என்ன? அமினோ குரூப் வந்து ஆக்டிவேட்டிங் குரூப்ன்றதுனால இட் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்துடும் உனக்கு. இங்கே டபுள் பாண்ட் வந்தால் என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா மைனஸ் சார்ஜ் வந்துடும். இங்கே மைனஸ் சார்ஜ் வந்தால் என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இது இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ கார்பாக்சிலிக் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பனில் ப்ளஸ் சார்ஜ் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து இது கார்பாக்சிலிக் குரூப் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இங்கேயும் பாசிட்டிவ் இருந்து சொன்னால் இந்த இடத்துல இந்த ரெண்டு சார்ஜ் வந்து இங்கே வராது. இது இட் வில் ரிப்பல். தேர்ஃபோர் மெட்டா பொசிஷனில் இருக்கக்கூடிய அமினோ குரூப்னால அதோட ப்ளஸ் ஆர் எஃபெக்டை வந்து காட்ட முடியாது. ஏன்னா அப்படி காட்டிட்டுனா இங்கே ப்ளஸ் சார்ஜ் வரும் இந்த கார்பனில். அந்த ப்ளஸ் சார்ஜ் வரும்போது இந்த கார்பன் அதை அலோவ் பண்ணாது. அதான் இங்கே எழுதியிருக்கேன். அமினோ குரூப் இன் தி மெட்டா பொசிஷன் cannot show the plus R effect. ஸோ ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் காட்டலைன்னா அது என்ன பண்ணும்? ப்ளஸ் ஆர் எஃபெக்டை காமிச்சா எலக்ட்ரானை பம்ப் பண்ணி எலக்ட்ரான் ரிச் ஆகும்னு சொன்னேன் நான். அப்போ அதனால் என்ன ஆகும்? இட் cannot increase the electron on the OH குரூப்பில் இருக்கிற ஆக்சிஜனில் எலக்ட்ரானை அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. தேர்ஃபோர் அந்த ஆக்சிஜன் வில் பி எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மெட்டா அமினோ பென்சோயிக் ஆசிட் வில் பி ஏ ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் தி அதர் ஒன். ஸோ மெட்டா வில் பி ஸ்ட்ராங்கர். ஆர்த்தோவில் ஜுட்ராயான் இருக்கிறதுனால வீக்கர். பேராவில் பார்த்தீங்கன்னா இப்போது பேரா வில் ஹேவ் இந்த லோன் பேர் இங்கே ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் காட்டுறது இது. தட் இஸ் இட் வில் பம்ப் எலக்ட்ரான் இன்டு த ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்ன்றதுனால. ஸோ it will show ஒரு லோன் பேர் இங்கே பம்ப் பண்ணால் டபுள் பாண்ட் வந்துடும் இங்கே. தென் திஸ் பாண்ட் கெட் ஷிஃப்டட் ஹியர், யூ கெட் அ மைனஸ் சார்ஜ் ஹியர்.
then this bond gets shifted here, you get a minus charge here. So in the bond இங்கே போயிடுறதுனால you get a plus charge here, plus minus பக்கத்தில் இருந்தால் இங்கே பாண்டு வந்துடும். நான் உனக்கு அது புரியணுன்றதுக்காக இந்த ரெண்டு சார்ஜ் இங்கே எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே இந்த ரெண்டு சார்ஜ் இருக்காது இந்த இடத்துல. ஓகே, இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த சார்ஜ் இங்கே இருக்காது. உனக்கு புரியணுன்றதுக்காக நான் அதை எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்ன, கார்பாக்சிலிக் குரூப் வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்பில் இந்த கார்பனில் மைனஸ் சார்ஜ் வரும்போது இட் வில் அக்செப்ட். ஏன்னா இது போகும்போது இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். அப்போ இந்த மைனஸ் இங்கே வர்றத கார்பாக்சிலிக் குரூப் அலோவ் பண்ணும். அப்படின்னா பேரா பொசிஷனில் இருக்கிற அமினோ குரூப்னால அதோட ப்ளஸ் ஆர் எஃபெக்டை காட்ட முடியும் அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் ஆர் எஃபெக்டை காட்ட முடியும்னா என்ன அர்த்தம், இட் இஸ் இன்க்ரீஸிங் இட் மேக்ஸ் த ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச்னு அர்த்தம். இட் மேக்ஸ் ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச்னா என்ன அர்த்தம், இந்த பாண்டு உடையாதுன்னு அர்த்தம், H+ வெளில போகாதுன்னு அர்த்தம். therefore it will be less acidic or least acidic ன்னு அர்த்தம். ஸோ ஆர்டர் பார்த்தேன்னா D, that is benzoic acid will be the strongest acid. ஏன், அமினோ குரூப் வந்து ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கிறதுனால அது எலக்ட்ரானை பம்ப் பண்ணும். எலக்ட்ரானை பம்ப் பண்ணும்போது அது ஆக்சிஜனை எலக்ட்ரான் ரிச் பண்ணிடும். அதனால் அந்த OH பாண்டு உடையாது. அது ஜென்ரல் ரோல்ன்றதுனால பென்சோயிக் ஆசிட் வில் பி ஏ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் ஃபாலோட் பை மெட்டாவில் வந்து ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகாததுனால அது வந்து அதோட ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது ஆர்த்தோ எஃபெக்ட் வீக்காக தான் ஆயிருக்கே ஒழிய ஆர்த்தோ எஃபெக்ட் இருக்குது உனக்கு. அதனால் ஆர்த்தோ வில் பி மோர் அசிடிக். பேராவில் பார்த்தோன்னா மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகிறதுனால அது வந்து நல்லா ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகிறதுனால அந்த கார்பாக்சிலிக் குரூப் ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு 2-3 தடவை போட்டு நீ பார்த்தனா உனக்கு அது புரிஞ்சிடும். அது ஒன்ஸ் புரிஞ்சுட்டேன்னா நீ அது ஈஸியாக நீ எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் வி வில் கோ டு த ரியாக்ஷன்ஸ். Reactions of carboxylic acid. இப்போ இது வரைக்கும் நம்ம அசிடிக் நேச்சர் என்னன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து அது வந்து அசிடிக் கேரக்டர்ன்றதுனால வந்து நம்ம அதோட அசிடிக் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஆசிடை மெட்டல்ஸில் போட்டால் என்ன ஆகும், ஸோ யூ டேக் எனி ஆசிட் and then you put it with a metal. ஸோ மெட்டலில் போட்டால் என்ன ஆகும், you will have this RCOO(Na) plus hydrogen gas will be liberated. So all strong acids will displace strong metals, reactive metals will displace hydrogen from the corresponding salt. Say for example, if you take acetic acidல வந்து ஜிங்க் போட்ட அப்படின்னு சொன்னேன்னா ஜிங்கோட வேலன்சி 2 இல்லையா, அதனால் நம்ம 2 மாலிகூல்ஸ் எடுத்துக்கணும். ஸோ யூ ஹாவ் ஜிங்க் அசிட்டேட். ஆர்கானிக் காம்பவுண்டோட சால்ட் எழுதும்போது மட்டும் ஃபஸ்ட்டு ஆனையான எழுதுவோம், அப்புறம் தான் கேட்டையான எழுதுவோம். இன்ஆர்கானிக்கில் எழுதும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கேட்டையான ஃபஸ்ட்டு எழுதுவோம், அப்புறம் ஆனையான எழுதுவோம். இங்கே வந்து உல்டாவாக எழுதுவோம் இந்த இடத்துல. ஸோ ஜிங்க் அசிட்டேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் வில் பி எவால்வ்டு அண்ட் திஸ் கேன் பி டெஸ்டட் பை த பாப் சவுண்ட். ப்ரௌனிங் ஸ்பிளிண்டரை கொண்டு வச்சுன்னா பாப் சவுண்ட் வந்துடும் உனக்கு. ரெண்டாவது வந்து ரியாக்ஷன் வித் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ், HCO3 and CO3 2-. So carbonic acid nuடைய derivatives தான் உனக்கு. So when you take carbonic acid, which is a very weak acid, this will dissociate to form H+ plus HCO3- bicarbonate form ஆகும். And sometimes you will this further will dissociate to form again H+ plus CO3 2-. So this is carbonic acid, one of the very important acid formed in the body because of the CO2 that is formed in the as a waste product of the carbohydrate metabolism in the body. This is a very weak acid that is formed, which is also responsible for the decrease pH decrease. ஏன்னா H+ ion நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுனால pH will be decreased in the cellular cells and metabolism will be affected due to that. Body has got body buffers which will act on this to reduce to buffer that pH. Okay.
So now if you take any carboxylic acid, RCOOH plus Na2CO3, sodium carbonate. So if you take sodium carbonate, again you will get 10th lane acetic acid adhe reaction. So you will have CO2 plus H2O. CO2 plus H2O form. So you take any acid, you get this sodium carbonate. If you take bicarbonate, suppose say for example, if you take acetic acid plus sodium bicarbonate, NaHCO3, sodium bicarbonate போட்டனாலும் நமக்கு அதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். CH3COO Na plus CO2 plus H2O. So you will have the same product that is formed. So you have to remember this. So the mechanism நீ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா மெக்கானிசம் ஒன்றும் இல்லை இதில் பெருசாக, பட் ஸ்டில் RCOOH இப்படி இருக்குதுல்ல, அண்டு இதில் வந்து பைகார்பனேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா சோடியம் பைகார்பனேட். So O minus C OH double bond O. இது சோடியம் ப்ளஸ் இது மைனஸ் இது. ஸோ இந்த இடத்துல வந்து இது அயானிக் காம்பவுண்டாக இருக்கும். அதனால் யூ வில் ஹேவ் 2 ions, சோடியம் அயான் அண்ட் பைகார்பனேட் அயான். சோடியம் பைகார்பனேட் அயான் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், திஸ் பாண்ட் வில் ஷிஃப்ட் ஹியர், திஸ் வில் பிகம் அசிடிக். ஒன்ஸ் திஸ் பிகம்ஸ் அசிடிக், திஸ் மைனஸ் வில் கம் அண்ட் அட்டாச் ஹியர். ஸோ எப்போவுமே அந்த ஆர்கானிக் ஸ்கீமாக நீ ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் மைனஸ் ரியேஜென்ட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அட்டாச் பண்ணி தேவைப்பட்ட லீவிங் குரூப்பை வெளில எடுத்தோன்னா உனக்கு ப்ராடக்ட் வந்துடும். ஸோ RC டபுள் பாண்ட் O இங்கே Na வந்துடும், RCOO Na வந்துடும், சோடியம் சால்ட் வந்துடும், ப்ளஸ் இந்த இடத்துல HOCOH டபுள் பாண்ட் O, கார்போனிக் ஆசிட் உனக்கு வந்துடும். திஸ் இஸ் H2CO3 வந்துடும். H2CO3 வந்து இட் இஸ் எ வெரி அன்ஸ்டேபிள் ஆசிட். இட் இஸ் வெரி வெரி அன்ஸ்டேபிள். அது அப்படி இருக்கவே இருக்காது அந்த இடத்துல. அதனால் என்ன ஆகும், இது வந்து இந்த H+ வெளில போயிடும். இந்த H+ வெளில போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி இந்த இதுவும் இந்த பாண்ட் சும்மா உனக்கு தெரியணுன்றதுக்காக இதை கொடுக்குறேன். பட் நீ ஸ்ட்ரெயிட்டாகவே இதை எழுதிடலாம். தட் இஸ் இப்படி போட்டு இப்படி எழுதிடலாம். என்ன, H2O plus CO2. ஸோ கார்போனிக் ஆசிட் வந்து கார்போனிக் ஆசிடாகவே இருக்காது. இட் வில் ஆல்வேஸ் டிசோசியேட் டு ஃபார்ம் H2O plus CO2. அது ஃபார்ம் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ நம்ம எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும், சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் எ பென்சோயிக் ஆசிட் C6H5COOH plus NaHCO3. ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது C6H5COO minus Na plus sodium benzoate plus CO2 plus H2O. அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அது ரெண்டாவது ரியாக்ஷன். ஸோ மூணாவது ரியாக்ஷன் வந்து ஆசிடுன்றதுனால நம்ம அதை ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆல்கலி, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, so many other compounds. So என்ன ஆகும், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஸோ அது வந்து அது வந்து ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். Acid plus base will give you salt plus water. So you have this acid, you take any base, so you get a salt. எல்லாத்துலேயும் ஒரே சால்ட்டு தான் ஃபார்ம் ஆகுது. கார்பனேட் போட்டாலும் அதான் வருது, பைகார்பனேட் போட்டாலும் அதான் வருது, ஆல்கலி போட்டாலும் அதான் வருது. ஸோ சால்ட்டை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த பேஸ் போட்டாலும் அதான் வரும். அமோனியம் ஹைட்ராக்சைடு, if you take RCOOH அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் சால்ட் ஒன்று வரும், RCOO NH4, அமோனியம் கார்பாக்சிலேட். அது என்ன குரூப்போ, எத்தனோவேட்டோ பியூட்டனோவேட்டோ உனக்கு என்ன வருதோ அதில் வரும். ஸோ யூ வில் கெட் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து இந்த காம்பவுண்டில் வரும். காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷனில் இது ஃபார்ம் ஆகும். NH3 plus H2O ஃபார்ம்ஸ் NH4OH. அதுதான் நம்ம இது வந்து அக்வஸ் அமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுவும் வந்து அமோனியா கேஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணால் இட் வில் பிஹேவ் லைக் அ base. It will behave like a base. So if you take acetic acid, if you treat it with ammonium hydroxide, you get ammonium acetate.
நான் முன்னால் சொன்ன மாதிரி ஆனையான முதல்ல நம்ம எழுதிடணும். and then cation NH4 plus minus plus H2 ammonium acetate. Okay, so these are the reactions which involve the breaking of OH bond. அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் அசிடிக்காக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக காட்டக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் இந்த 3 ரியாக்ஷன்ஸும் OH பாண்டு உடையும் போது. ஸோ அதை வேணால் நம்ம இங்கே எழுதிக்கலாம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து OH cleavage. OH cleavage reactions அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததில் வந்து CO வந்து அடுத்ததில் பிரேக் ஆகும். COH will break. COH cleavage ஆகி வரக்கூடிய ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்ன? we'll say formation of anhydrides. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம anhydride எப்படி ஃபார்ம் ஆகும்? you remove water molecule. so you take acetic acid, C double bond O, OH, and then 3PHO, C double bond O, CH3. ஸோ வாட்டர் மாலிக்யூல் வந்து உனக்கு ரிமூவ் ஆகிடுதுன்னு சொன்னால் மைனஸ் ஹீட் பண்ணினா வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடும். வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துட்டுனா CH3, C double bond O, அப்புறம் இந்த இடத்துல O வந்துடுறது, then C double bond O, then CH3. So this is acetic anhydride. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தாலிக் ஆசிட் அன்ஹைட்ரேட் பார்த்துருக்கோம், அசிட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரேட் பார்த்துருக்கோம், சக்சினிக் ஆசிட் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய அன்ஹைட்ரேட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ when you take an acid, when you remove water, you will get anhydrate. Acid will give you anhydrate plus water and reverse reaction. ஸோ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரியாக்ஷன் தான். எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி உனக்கு அது வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு CH3 COOH and CH3 COCl போட்டோம் அப்படின்னு சொன்னால், if you heat this in the pyridine போட்டு ஹீட் பண்ணணும், you will have this HCl that will go out. உனக்கு வந்து இதே காம்பவுண்ட் கிடைக்கும். CH3CO CH3 acidic anhydride. இதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்க வேண்டியது. அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கேன் ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட் லைக் திஸ். ஸோ எந்த அசிட்டிக் ஆசிடை வந்து வெறுமனே ஹீட் பண்ணாலும் வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிட்டு அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். அதாவது நீ வேணால் இங்கே ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் போட்டுக்கலாம். ஸோ H2SO4 இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். முன்னால் நான் ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி P2O5, phosphorus pentoxide, இதெல்லாம் வந்து these are all dehydrating agents. வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணும். therefore நல்லா ரியாக்ஷன் நடந்து அன்ஹைட்ரேட் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இப்போது இன்னொரு ரியாக்ஷன், இப்போது CH3COCl ஆசிட் குளோரைடு, அசைல் குளோரைட் அண்ட் சோடியம் சால்ட் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. ஆசிடுக்கு பதிலாக சோடியம் சால்ட் எடுத்துக்கணும்னு சொன்னாலும் இதே மாதிரி இது வெளியில் வந்துடும். ஸோ you will get NaCl that will come out plus CH3 COO CO CH3 acidic anhydride வந்துரும். So whether you take the acid, whether you take the acyl chloride, or whether you take sodium salt of the acid, all of them will give you anhydrate on treatment with this. Okay, that's the first reaction. ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன், ஏற்கனவே பார்த்தது. ரெண்டாவது ரியாக்ஷன் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். என்ன? acid plus alcohol will give you ester. Acid plus alcohol will give you ester. Any acid na carboxylic acid, inorganic acid கிடையாது, carboxylic acid. If you take any carboxylic acid, you get, and you have this reaction can be reversible in the presence of acid. So we have two types of reaction. One is called as saponification, another is called as esterification. ஸோ இதுவும் நீங்கள் 10th படித்ததே தான். எல்லாம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் புதுசே கிடையாது எல்லாமே. ஸோ வி ஹேவ் ஆல் தீஸ் ரியாக்ஷன்ஸ். டேக் எனி ஆசிட்,
long chain fatty acids எடுத்துட்டோம்னாலும் சரி. In general, if you take any carboxylic acid, RCOOH, and say R2, இது R1, R2 வச்சுட்டேன்னா potential water molecule வெளில வந்துடும். So you will have RCOOR2 in the presence of H+. Pseudo first order reaction அப்படின்னு இப்போ நம்ம படிப்போம் கெமிக்கல் கைனடிக்ஸில் படிப்போம். அதில் இதோட பேர் வைக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா லாங்கஸ்ட் கார்பன் செயின் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சே பியூட்டனோயிக் ஆசிட் CH3 CH2 CH2 COOH ப்ளஸ் சே எத்தனால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ CH2 CH3. ஸோ இதில் வாட்டர் மாலிகுல் போச்சுன்னு சொன்னால் இந்த presence of dilute acidல போட்டேன்னா CH3 CH2 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 COO CH2 CH3. the longest carbon chain இதை எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இது வந்து அப்போ சப்ஸ்டிடியூட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஈத்தைல் பென்டனோயேட், ஈத்தைல் பென்டனோயேட் இந்த மாதிரி வந்துடும். ஸோ எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் ரியாக்ஷன். உனக்கு வந்து இதில் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஆசிடில் பார்த்தேன்னா ஆசிட்ஸில் வந்து ஃபார்மிக் ஆசிட் ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்த்தோன்னா எந்தெந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக எஸ்டரை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா லோயர் ஹோமோலோக்ஸ் வில் ஃபார்ம் பெட்டர். Formic acid will have a stronger reactivity than acetic acid and so on. And isopropanoic acid CH3CH COOH and tertiary butanoic acid. இந்த reactivity வந்து இந்த ஆர்டரில் வரும். It again may be due to the inductive effect and steric hindrance of the groups. அதே மாதிரி ஆல்கஹாலில் பார்த்தேன்னு சொன்னேன்னா methanol will have a better reactivity followed by ethanol. Ethanol will give a better ester formation followed by isopropanol. அதே reactivity தான் உனக்கு வரும். CH3 twice COH followed by tertiary butanol. ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸும் இதே மாதிரி தான் வந்து. ஸோ ரெண்டாவது ரியாக்ஷன் வந்து எஸ்டர் ஃபார்மேஷன் பண்ணுறது. எல்லாம் ஏற்கனவே பார்த்த ரியாக்ஷன்ஸ் தான் அது. இதை நம்ம வந்து ஒரு சம்மரி மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பண்ணுறத. மூணாவது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் குளோரைட்ஸ். ஸோ யூ டேக் எனி கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது ஆசிட் குளோரைட்னா என்ன, ஆஹா சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம். ஹாலோஜினேட்டிங் ஏஜென்ட்லாம் தெரியும் இல்லையா, thionyl chloride, PCl5, PCl3 இதெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு it will chlorinate the any given compound. So if you take any carboxylic acid and if you treat it with say SOCl2, chlorination நடந்ததுன்னு சொன்னால் RCOCl OH group வெளில வந்துடும் plus SO2 plus HCl. இது உனக்கு இந்த ஏற்கனவே நீ படிச்சிருக்க தெரியும். SO2 is a very good reagent because products ரெண்டுமே வந்து gases வெளில வந்துடும். Therefore this is a very good halogenating agent. So thionyl chloride. Okay, so அதே மாதிரி PCl5 போட்டேனாலும் RCOOH உனக்கு வேணால் புரிகிற மாதிரி இப்படி பிரித்து எழுதிக்கலாம். அது RCOOH எழுதிக்கோ. அதே மாதிரி இந்த இடத்துல Cl PCl3 Cl இப்படி எழுதிட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த காம்பவுண்ட் இப்படியே ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் RCOCl plus POCl3 plus HCl. ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா அதாவது இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா திஸ் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் RCOOH plus PCl5. ஸோ இதில் பார்த்தோன்னா -5 இது +5 இருக்குது பாஸ்பரஸ்க்கு. இங்கே பார்த்தோன்னா -3 -3
-3 -2 +5. So the oxidation state does not change. அதான் நீங்க பார்க்க வேண்டிய பாயிண்ட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆகாத என்ன காம்பவுண்ட் வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். சம்டைம்ஸ் 2-3 காம்பவுண்ட் வரும். அதில் எந்த காம்பவுண்ட் வரும்ன்றதை நீ ஒரு மாதிரி கெஸ் பண்ணி கரெக்டாக எழுதுகிற மாதிரி நீ தெரிஞ்சுக்கணும் அதை. ஸோ PCl5 இஸ் a very strong halogenating agent. இப்போ இதே நீ PCl3ல போட்டேன்னு வச்சுக்கோ. PCl5க்கு பதிலாக RCOH ப்ளஸ் PCl3ல போட்டேன்னு சொன்னேன்னா RCOCl ஒரு மேஜர் ப்ராடக்ட் வந்துடும், குளோரினேட் ஆகிடும். அது மிச்சம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா Pக்கு வந்து 3 வரா மாதிரி போடணும். O இருக்கணும், H இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்துடும். ஸோ உனக்கு மறந்து போச்சுன்னா நீ இதை எழுதிக்கிறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். நான் P பிளாக் வரும்போது இதை சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரிமெம்பர் டு ரைட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். நீ அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. அதை நீ தனியாக ஒர்க் ஷீட்டில் கூட எழுதிட்டு நீங்கள் அந்த இடத்துல எழுதிக்கலாம். பட் ரிமெம்பர் தட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த காம்பவுண்ட் டஸ் நாட் சேஞ்ச். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு ரிமெம்பர். அதை வச்சு நீ அதோட ப்ராடக்டை கெஸ் பண்ணிடலாம். என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்றத நீ கெஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ வில் ஹேவ் ஆசிட் குளோரைட்ஸ் ஃபார்ம். அடுத்தது ஆசிட் அமைட்ஸ். ஆசிட் அமைடு எல்லாமே சால்ட்டு தான், நல்லா பார்த்துக்கணும். ஷுட் ஆல்வேஸ் சால்ட். சோடியம் கார்பாக்சிலேட்டு, ஆசிட் குளோரைட்ஸு, இது எல்லாமே வந்து சால்ட் ஃபார்மேஷன். ஏன்னா ஆசிட்ன்றதுனால மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தோன்னா எல்லாமே நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வித் அமோனியா. ஸோ யூ டேக் எனி கார்பாக்சிலிக் ஆசிட், யூ ரியாக்டட் வித் அமோனியா. நம்ம அந்த ஆல்டிஹைட் சாப்டரில் பார்த்தோம், NH2Z பார்த்தோம் இல்லையா, அதே ரியாக்ஷன் தான் இங்கேயும். கார்பனைல் குரூப்பில் இதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் யூ வில் ஹேவ் RCONH2 ப்ளஸ் H2O. இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த குரூப் வந்து கொஞ்சம் நல்லா அதோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கும். RCONH2 இது வந்து இங்கே லோன் பேர் இருக்கும். ஸோ திஸ் வில் கோ ஹியர், this will become minus, this will become plus, so this will come here. So you will have a resonance structure like this. You will have resonance structure formed like this. So விஷயம் என்னன்னா, இப்போ இந்த காம்பவுண்டில் வந்து if you add a nucleophile, இதில் அமைடில் வந்து நியூக்ளியோஃபைல் போட்டேன்னு சொன்னால் அது எங்கே போய் ஆட் ஆகும் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் ஆர் எலக்ட்ரோஃபைல், நம்ம எதை வேணாலும் போடுறோம்னு வச்சுக்கோ. இந்த ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் ஆகும்போது எங்கே போய் அட்டாச் ஆகும்னா இந்த இடத்துல when you add a nucleophile, the nucleophile will come and get attached here. Because நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனை விட எலக்ட்ரானெகட்டிவிட்டி கம்மி, அதனால் it can hold the positive charge than oxygen. இதே நம்ம இதை ரிவர்ஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோ. ரிவர்ஸில் பார்த்தோன்னா ஆக்சிஜன் cannot hold the positive charge. Therefore when you add a nucleophile to acid amide, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இது nothing to do with this carboxylic acid chapter. இது ஒரு ஆர்கானிக் ஸ்கீமா ரியாக்ஷன் ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நீ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இது. ஓகே, சரி அதே மாதிரி if you take say benzoic acid, if you take benzoic acid and then you treat it with ammonia NH2 like this, water molecule will go out and then you get benzamide. Okay, so டைரெக்டாகவே இது ஃபஸ்ட்டு ஃபார்மும் சோடியம் அமோனியம் பென்சோயேட் ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் உனக்கு இது வரும். பட் இன்டர்மீடியட்டாக பார்த்தேன்னு சொன்னால் இது நான் ஜுட்ரயானாக ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஜுட்ரயான் ஃபார்ம் ஆகுன்ற கணக்கில் பார்த்தேன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது பென்சோயிக் ஆசிட் COO மைனஸ் NH4 ப்ளஸ். ஸோ அமோனியம் பென்சோயேட் அதுக்கப்புறம் நீ இதை ஹீட் பண்ணினா வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிட்டு அந்த இடத்துல இட் வில் ஃபார்ம் பென்சமைடு உனக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதையே நீ வந்து டைகார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ டேக் அ டைகார்பாக்சிலிக் ஆசிட் லைக் திஸ், thallic acid 1,2 benzene dicarboxylic acid.
1,2 benzene dicarboxylic acid எடுத்து அமோனியா போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா you will have to have 2 molecules of ammonia like this. ஸோ இங்கே வாட்டர் மாலிகுல் இப்படி போயிடும், இங்கே வாட்டர் மாலிகுல் இப்படி போயிடும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருப்பியும் உனக்கு இங்கே அந்த அமோனியம் சால்ட்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணினா வாட்டர் மாலிகுல் வெளில போயிட்டு you will have COO minus NH4 plus NH4 plus. So you will have ammonium phthalate. இதை நீ ஹீட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா வாட்டர் மாலிகூல் வெளில போயிடும். உனக்கு இதுலேருந்து 2 வாட்டர் மாலிகூல் வெளில போயிடும். 2 வாட்டர் மாலிகூல் வெளில போச்சுன்னு சொன்னால் you will have the corresponding amide that is formed. CONH. You have CONH2 and CONH2. Okay, this is called as phthalimide. Phthalic acid-லேருந்து வர்றதுனால phthalimide. ஃபஸ்ட்டு வந்து தால் அமைடு வரணும். நான் முன்னால் ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். என்னன்னா அசோ, NHனா இமின், NH2னா அமினோன்னு கொடுத்துருந்தேன். இங்கே NH2 இருக்கிறதுனால திஸ் வில் பி அமைடு, தால் அமைடுன்னு வரும். இது நல்லா இன்னும் இதை ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக இஃப் யூ ஹீட் இட் வெரி ஸ்ட்ராங்லி தென் ஒரு அமோனியா மாலிகுல் வெளில போயிடும். whenever you heat anything thermal decomposition பண்ணினா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, gas will be evolved. So whatever the gas that can be removed, you can remove that gas. So you will have CO like this NH. இது ரெண்டுத்துலேருந்து ஒரு இது இப்படி வெளில போய்டும், அமோனியா மாலிகுல் வெளில போயிடுதுன்னா you will get this is தால். NH இருக்கிறது இல்லையா, இந்த NH இருக்கிறதுனால this will be தால் இமைடு. அது தால் அமைடு, இது தால் இமைடு. ஓகே, ஸோ அதை நல்லா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So whenever you heat any carboxylic acid with ammonia, you get the corresponding amide salts. So இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ மூணாவது கேட்டகரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் COOH மொத்தமாக ரியாக்ட் ஆகிற மாதிரி. COOH வந்து மொத்தமாக ரியாக்ட் ஆகிற மாதிரி வர காம்பவுண்ட்ஸ் ரியாக்ஷன்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன். So if you reduce this, what will happen? You take any carboxylic acid and you reduce. Reducing agent enna unakku theriyum. You have hydrogen in the presence of nickel, palladium, platinum catalyst, lithium aluminum hydrate, sodium borohydrate and red phosphorus. HI in the presence of red phosphorus. So போட்டு நல்லா ஹீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கார்பாக்சிலிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணணும், you get alkane. So alkane will be the product if you do the reduction of carboxylic acid. So அது அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கன்வர்ஷன் ப்ராப்ளமில் வந்து உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்வர்ஷன் ப்ராப்ளமில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் எனி காம்பவுண்ட். ஸோ அசிட்டிக் ஆசிட் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா ஈத்தேன் கிடைக்கும் அண்ட் ஸோ ஆன். இது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரிடக்ஷன். இன்னொரு டைப் ஆஃப் ரிடக்ஷன், ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரி இஃப் யூ டேக் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் இஃப் யூ ரெடியூஸ் இட் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆர் சோடியம் போரோஹைட்ரேட், ஸ்ட்ராங்காகவோ வீக்கோ நம்ம இந்த ரியேஜென்ட் எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைனா போரேன் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா, 11th படித்தோம், ஆல்கஹால் சாப்டர்லேயே நம்ம படித்தோம். அந்த ரியாக்ஷன் பேர் என்ன சொல்லி பார்க்கலாம், டைபோரேன் வந்த ரியாக்ஷன், அதோட பேர் ஞாபகம் இருக்கா, ஒரு அப்ரிவேஷன் கூட நான் போட்டிருந்தேன், ஹைட்ரோபோரேஸ் ஆக்சிடேஷன். HBO போட்டேன்னாலும் you get the corresponding alcohol.
So basically you get a primary alcohol. If you take a carboxylic acid, you get a primary alcohol on reduction with the Li. So எந்த reagent போடுறோன்றத பொறுத்து தான் product formation இருக்கும். So if you take red phosphorus போட்டோம்னா alkane வந்துடும். Red phosphorus in the presence of HI போட்டால் alkane வந்துடும். Whereas conventional போடுற reducing agent lithium aluminum hydride, sodium borohydride, diborane இதெல்லாம் போட்டோம்னு சொன்னால் you get a corresponding alcohol. So acetic acid எடுத்துட்டேன்னு சொன்னா you get ethanol. Okay, so அது வந்து first reaction. ரெண்டாவது reaction வந்து decarboxylation. Soda lime decarboxylation ஜெனரலா நம்ம சொல்லுவோம். இது சோடா லைம் நீ படிக்கும் போதும் இதை அப்படியே சொல்லி படிச்சுக்கோ. சோடா லைம், சோடானா என்ன? காஸ்டிக் சோடா வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, லைம் வந்து குவிக் லைம் CaO. Okay, அதனால தான் இதுக்கு பேர் சோடா லைம் decarboxylation சொல்லுவோம். So whenever you see this reagent in any reaction, immediately you have to think of it will do decarboxylation. அதனால தான் அதுக்கு பேரே வந்து சோடா லைம் decarboxylation அப்படின்னு சொல்லுவோம். So you take any sodium salt of carboxylic acid and then you treat it with the sodium hydroxide, caustic soda. You will get the corresponding alkane plus Na2CO3. இந்த மாதிரி அது வெளியில போய்டும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். எந்த ரியேஜெண்ட்டை போடுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராடக்ட்டும் ப்ராப்பர்ட்டியும் மாறும் உனக்கு. ஸோ யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜெண்ட்டு. ஸோ நீ ரியேஜெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஞாபகம் வச்சுட்டேன்னா எந்த ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட்டையும் நீ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ரியேஜெண்ட் என்ன பண்ணுன்னு தெரியலன்னா தான் உனக்கு கஷ்டமாக இருக்கும். இஃப் யூ டோன்ட் நோ வாட் த ரியேஜெண்ட் வில் do, then you will be confused. Okay, so if you can identify that reaction, then it will be very easy to predict the product. Suppose if you take a gem dicarboxylic acid, propane 1,3-dioic acid, common name வந்து malonic acid. ஸோ நம்ம வந்து ஜெம் டைகார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து பண்ணோம். சிம்பிளாகவே அது ஹீட் பண்ணால் ஒரு இது வெளியில் வந்துடும், ஒரு COO குரூப் வந்து வெளியில் வந்துடும். ரிமெம்பர், இன் ஆல் தெர்மல் டிகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் ஒரு கேஸ் வெளியில் வந்துடும். எந்த கேஸ் வரும்ன்றதை நீ அந்த காம்பவுண்டில் இருக்கிற குரூப்பை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம். NH2 இருந்ததுன்னா அமோனியா வரும், கார்பாக்சிலிக்காக இருந்தால் CO2 வரும். இந்த மாதிரி நீ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் கேஸஸ் வந்து உனக்கு வெளியில் வந்துடும். நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் உனக்கு அது வெளியில் வந்துடும். ஸோ தெர்மல் டிகம்போசிஷன் ஆஃப் எனி காம்பவுண்ட் வில் ஆல்வேஸ் கிவ் யூ எ கேஸ். H-ம் O-ம் இருந்ததுன்னு சொன்னால் வாட்டர் வெளில வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது உனக்கு. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னால் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு ரிவிஷன் ஆகணும், நீ தனியாக படித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நானே உனக்கு அதை அடிக்கடி ரிவிஷனுக்கு நான் கொடுத்துட்றேன். சப்போஸ் இஃப் யூ ஹீட் திஸ், இப்போ இதில் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கிறதுனால வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடும். எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடும். 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடும். 2 வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? இதில் 2 O போச்சுன்னா 1 O இருக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அமோனியம் நைட்ரேட்டை ஹீட் பண்ணினா இதுதான் உனக்கு ப்ராடக்ட் வரும். அதே மாதிரி இப்போ அமோனியம் நைட்ரைட்டை ஹீட் பண்ணேன்னு வச்சுக்கோ, அது நைட்ரேட், இது நைட்ரைட். இதுலேயும் 4 ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் இஃப் யூ ஹேவ் 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் வெளில வந்துடும் உனக்கு. மிச்சம் என்ன இருக்கும் அதில்? அப்போது மிச்சம் வந்து வெறும் நைட்ரஜன் தான் இருக்கும் உனக்கு அதில். ஓகே, அதே மாதிரி இப்போ அமோனியம் கார்பனேட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் நம்ம P பிளாக்ல படிக்க போகிறோம். திருப்பி உனக்கு சும்மா ரிவிஷனுக்காக நான் இதை கொடுக்குறேன் நான் இதை. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் யூ கேன் கெஸ் த ப்ராடக்ட். நீ இதை நார்மலாக நான் சொன்ன மாதிரி நைட்ரஜன், ஹைட்ரஜன், N2H8 CO3 அப்படின்னு போட்டு 8H இருக்குன்றதுனால 4 வாட்டர் மாலிக்யூலை நீ வெளில எடுத்துக்கலாம். அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும் உனக்கு? 4 போச்சுன்னு சொன்னால் 4 O வேணும் இல்லையா? ஆனால் இங்கே 4 O இல்லை, இங்கே 3 O தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி இதை பண்ண முடியாது. இதெல்லாம் தான் கொஞ்சம் நீ யோசிக்கணும். நான் உனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கும்போது
ரொம்ப மெட்டிகுலஸாக அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அது வருது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு போடணும். ஸோ அப்போ அதை வந்து இந்த மாதிரி போட்டால் அது வராது உனக்கு, இந்த மாதிரி போட்டால் உனக்கு அது வராது. ஸோ அது வேறு மாதிரி போடணும். எப்படி போடணும், இதை வந்து இப்படி உடைக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன ப்ராடக்ட் வருமோ அதுதான் அந்த இடத்துல உனக்கு வரும். இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ் இல்லையா. ஸோ வாட்டரில் போடும்போது இங்கே OH மைனஸ் வந்துடும், இங்கே H ப்ளஸ் வந்துடும். ஸோ அப்போ என்ன வந்துடும் உனக்கு, அமோனியம் ஹைட்ராக்சைடு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், NH3 + H2O வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கார்போனிக் ஆசிட் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், H2O + CO2 வரும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், இதுதான் உனக்கு இதோட ப்ராடக்ட் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் what will be the product of thermal decomposition of the compound which will always evolve a gas. எல்லாமே கேஸ் வரும், வாட்டர் வேப்பர் வந்துடும், கேஸ் வந்துடும் வெளியில். ஓகே, ஸோ திஸ் இஸ் சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் தி கார்பாக்சிலிக் ஆசிட். இதுலேயே வந்து இன்னொரு டைப் ஆஃப் டீகார்பாக்சிலேஷன் இருக்குது, அதை நீ 11th படிச்சிருக்க, கோல்ட்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன் அப்படின்னு. Coles electrolytic decarboxylation. Electrolytic decomposition. So இதில் நம்ம என்ன பண்ணுவோம், you will take a container, will be filled with ஏதாவது ஒரு sodium salt of any acid. You will take this, you take any sodium salt of carboxylic acid. And then you put 2 electrodes. One will be positive, another will be negative. Will be connected to a battery. You connect these to battery. Okay, so இப்போ என்ன ஆகும், உனக்கு வாட்டரில் வந்து H ப்ளஸ் இருக்குது, OH மைனஸ் இருக்குது. எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் பண்ணால் அது வெளியில் வந்துடும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலாம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ராடக்ட்டை எப்படி ப்ரொடிக்ட் பண்ணணும்னு. ஆனோடு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, கேத்தோடு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, கேத்தோடு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ இந்த பாசிட்டிவில் என்ன வரும், RCOO மைனஸ் வரும், OH மைனஸ் இங்கே வந்துடும். ப்ளஸில் என்ன வரும், சாரி கேத்தோடில் என்ன வரும், கேத்தோடில் வந்து Na ப்ளஸ் வரும், ப்ளஸ் H ப்ளஸ் வரும். இது முதல்ல இதை எழுதிக்கணும். ஸோ இதை எழுதிட்டேன்னா உனக்கு சிம்பிளாக உனக்கு புரிஞ்சு போயிடும் எப்படி ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ ஆனோடு பார்த்தேன்னா, ஆனோடில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஆனோடு வில் ஆல்வேஸ் ரிசீவ் தி எலக்ட்ரான். கேத்தோடு வந்து இட் வில் ஆல்வேஸ் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜுன்றதுனால இட் வில் டொனேட் எலக்ட்ரான். அங்கே வர அயானுக்கு அது எலக்ட்ரானை கொடுக்கும். இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா ஆனோட் ரியாக்ஷனில் பார்த்தேன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, RCOO மைனஸ் வந்து இட் வில் என்ன பண்ணும், அது வந்து எலக்ட்ரானை கொடுத்துடும். இட் வில் சரி 2 மாலிகுல் எடுத்துகிட்டு 2 எலக்ட்ரானை வெளில கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 2 மைனஸ் வெளியில் போயிடும். 2 மைனஸ் வெளியில் போச்சுன்னு சொன்னால் யூ வில் ஹேவ் 2RCOO வந்துடும். 2RCOO வந்ததுன்னு சொன்னால் CO2 வெளில வந்துடும், ப்ளஸ் RR உனக்கு வரும். You get an alkane as the product. This will be unstable. அதாவது இதில் இந்த R C double bond O மைனஸ். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் பண்ண CO2 வெளியில் வரணும். CO2 வெளியில் வரணும்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாண்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். இங்கே ஒரு டபுள் பாண்டை க்ரியேட் பண்ணிட்டோம்னா CO2 வெளில வந்துடும், RR உனக்கு வந்துடும். ஸோ அங்கே டபுள் பாண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து இந்த மைனஸ் சார்ஜிங் இருக்கு இல்லையா, அது ஒரு எலக்ட்ரானிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக நீ அதை புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு வந்து C டபுள் பாண்டுவோ இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்துடுவோம். நம்ம இப்படி எழுதக்கூடாது, இட்ஸ் a லீனியர் மாலிக்யூல்.
CO2 is a linear molecule. Therefore, you should draw like this. O double bond, C double bond, O இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடுதுன்னு சொன்னால் யூ வில் கெட் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் மாதிரி 6 டாட் வரும். 2 மாலிக்யூல் நீ எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா இது வந்து எப்படி ஹோமோலைட்டிக் ஃபிஷனாக இப்படி உடையும். ஸோ இதுக்கு ஒரு டாட் வந்துடும், இதுக்கு ஒரு டாட் வந்துடும். ஸோ யூ வில் ஹேவ் 6 டாட் அண்ட் 6 டாட் வந்து இங்கே ஒரு 6 மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இது இந்த சி டாட் வந்து இதில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் இது வந்து இதுவும் வந்து சேர்ந்துட்டுன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு டபுள் பாண்ட் அங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது ஜஸ்ட் நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான், இது இப்படி தான் நடக்குமான்றதெல்லாம் தெரியாது. மெக்கானிசம் இஸ் ஜஸ்ட் ஒன்லி லாஜிக்கல் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் எனி ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, இது வந்து இந்த ரியாக்ஷன் எங்கே நடக்கிறது? ஆனோடில் நடக்கிறது. சாரி, இது வந்து ஆமாம் ஆனோடில் வந்து எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுறது. கார்பாக்சிலேட் அயான் இஸ் டொனேட்டிங் த எலக்ட்ரான் டு தி ஆனோடு. கேத்தோடில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் உனக்கு? கேத்தோடில் வந்து என்ன ஆகும்? கேத்தோடில் வந்து சோடியமும் இருக்கும், ஹைட்ரஜனும் இருக்கும். அண்டு உனக்கே தெரியும், எலக்ட்ரானிக் கெமிஸ்ட்ரி சாப்டரில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன நடக்கும் அந்த இடத்துல? sodium is more reactive than hydrogen, therefore it will displace hydrogen from the solution. So அப்போ என்ன ஆகும்? ஹைட்ரஜன் உடைய டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் வந்து, that is discharge potential of hydrogen, discharge potential of hydrogen வந்து சோடியமை விட வந்து கம்மியாக இருக்கிறதுனால இஸ் லெஸ் தேன் சோடியம், இஸ் லெஸ் தேன் சோடியமாக இருக்கிறதுனால அது வெளில வந்துடும். H2 இஸ் ரிலீஸ்ட். ஸோ கேத்தோடில் உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஹைட்ரஜன் கிடைக்கும். ஆனோடில் என்ன கிடைக்கும்? CO2 அண்ட் ஆல்கேன் கிடைக்கும். ஸோ யூ கெட் 3 ப்ராடக்ட்ஸ். அப்போ மிச்சம் என்ன இருக்கும் சொல்யூஷனில்? இதுதான் மிச்சம் இருக்கும் சொல்யூஷனில். ஸோ த ரிசல்ட்டிங் சொல்யூஷன் வில் பி பேசிக் இன் நேச்சர். இதெல்லாம் நீ சும்மா தெரிஞ்சுக்கோ, என்ட்ரன்ஸுக்கு தேவைப்படும் இந்த பாயிண்ட்லாம். என்ன கேட்பாங்க? In cold electrolytic decarboxylation, the resulting solution pH will be A acidic, B basic, C neutral, D zwitter can't see அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ யூ ஷுட் பி அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ரியாக்ஷனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா தான் உன்னால் அதோட ப்ராடக்ட் என்னன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் கரெக்டாக. ஓகே, சப்போஸ் இப்போ நான் வந்து உனக்கு ஒரு அமினோ ஆசிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து CH3COO கொடுக்குறேன், சோடியம் சால்ட். இதை வந்து கோல்ட் எலக்ட்ரோலைட் பண்ணால் எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். Tell me the product. What will be the product formed? Ethane varum sir. Ethane and so CH3 plus CO2 plus H2. In fact, ethane gas தான் உனக்கு. ஓகே, இப்போது இது ஓகே. இது வந்து போர்டில் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. என்ட்ரன்ஸில் எப்படி தெரியுமா கொஷின் வரும்? இந்த மாதிரி வரும். இன்னும் வர சொல்லு பார்க்கலாம். cyclobutane ஃபார்ம் ஆகுமா சார்? வெரி குட், cyclobutane ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நான் காமிச்ச மாதிரி இஃப் யூ ரிமெம்பர் திஸ், இந்த இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஹோமோலிட்டிக் ஃபிஷன் மாதிரி பாண்டு உடஞ்சி 6 டாட் ஃபார்ம் ஆகி இங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இங்கே வந்து CH2 டாட் CH2, அதே மாதிரி இன்னொரு மாலிக்யூல்லையும் CH2 டாட் CH2 வந்துடும். So these two will form a bond. Therefore, you will have cyclobutane plus CO2 plus H2.
இப்போ புரியுறதா? நம்ம மெக்கானிசம்னு படிக்க வேண்டிய அவசியம் என்னன்றது புரியுறதா? மெக்கானிசம் பற்றின ஒரு ஐடியா இருந்ததுன்னு சொன்னால் தான் நம்மளால் ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் நம்மளால் அதை பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை வி ஹேவ் டு ஸ்டடி த மெக்கானிசம் ஆஃப் ஆல் தி ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரியாக்ஷன். கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரியாக்ஷன் ப்ராடக்ட் வந்து என்ன? ஆல்கேன். ஆல்கேன் இஸ் ஃபார்ம்டு இன் த as a product. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது வந்து இதோட மூணாவது, ஓகே நாலாவது ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா டீகார்பாக்சிலேஷனே வந்து நம்ம வேறு மாதிரி கூட நம்ம பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக் சில்வர் சால்ட் ஆஃப் சில்வர் அசிட்டேட் எடுத்து if you put bromine in CCl4 போட்டு ரிஃப்ளெக்ஸ் பண்ணினா ப்ராடக்ட் என்ன வரும்? புரோமின் வந்து இங்கே நான் போலார் சால்வெண்ட்டில் போட்டிருக்கோம். நான் போலார் சால்வெண்ட்டில் போட்டேன்னா அது அந்த அளவுக்கு புரோமினியமயான அது ஃபார்ம் பண்ணாது, கம்மியாக தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ யூ வில் ஹேவ் CH3Br ப்ளஸ் CO2 ப்ளஸ் AgBr ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி if you take C6H5 COOH, சில்வர் சால்ட்டு தான் ஒர்க் ஆகும், வேறு எதுவும் ஒர்க் ஆகும். சில்வர் சால்ட்டு தான் இல்லை ஒர்க் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் C6H5. திஸ் இஸ் another method of preparation of AHA, அரைல் ஆல்கைல் அண்ட் ஆல்ஃபேட்டிக் ஆல்கைடில் வந்து இன்னொரு மெத்தட் இது. நம்ம அந்த சாப்டர்லையும் பார்த்தோம் இதை. அதை நம்ம நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் as Hunt-Sticker reaction. என்ட்ரன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. Hunt-Sticker reaction. Hunt-Sticker reaction. So naming reaction ஞாபகம் வச்சுக்கணும். Hunt-Sticker reaction வந்து silver salt when refluxed with bromine in the presence of CCl4, you will get an alkyl halide. Okay, so இது வந்து பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இந்த சாப்டரில் பார்த்தோம் நம்ம. இஃப் யூ டேக் கால்சியம் சால்ட் CH3COO CA twice CA எடுத்து ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இஃப் யூ ரிமெம்பர் CH3COO CA CH3CO ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்ம் ஆகும் தெரியுமா? இது வெளியில் வந்துடும். இது வெளியில் வந்துட்டு you will have this CH3CO CH3CO CH3. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரை டிஸ்டிலேஷன் எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபேட்டி ஆசிட் எடுத்து ஹீட் பண்ணால் கால்சியம் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து அசிட்டேட்டுக்கு பதிலாக ஃபார்மேட்டு போட்டால் என்ன வரும்? என்ன வரும்? ஃபார்மால்டிஹைடு வரும், மீத்தனால். இதில் வந்து அசிட்டோன் வரும். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த ரியாக்ஷன் தான் இது. இது திருப்பி நான் ஒரு தடவை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸில் பார்த்தோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸில் வந்து இந்த மெத்தட் வரும். ஸோ நான் திரும்ப சொல்கிறது அதுதான். ஸோ வாட் இஸ் ரியாக்ஷன் இன் ஒன் சாப்டர் வில் பி த ப்ரிப்பரேஷன் இன் தி அதர் சாப்டர் அண்ட் வைஸ் வர்ஸா. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். ஸோ அதெல்லாம் நீ தனியாக ஐயோ இவ்வளோ படிக்கணுமாலாம் நினைக்கவே வேண்டாம். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, நவ் இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஆல்கைல் குரூப்பினுடைய மொத்த ரியாக்ஷன், கார்பாக்சிலேட் குரூப்பினுடைய மொத்த ரியாக்ஷன் பார்த்தோம். அடுத்தது வந்து we will see ஆல்கைல் குரூப்பினுடைய ரியாக்ஷன் பார்த்தோம். ஆல்கைல் குரூப் ஆஃப் த கார்பாக்சிலிக் ஆசிட், அதோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்.
அது என்னென்ன ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேக் அவுட் நெக்ஸ்ட் பேஜ். Alkyl group reactions. So alkyl group reactions first வந்து halogenation. Alkyl group வந்து நம்ம halogenate பண்றோம். CH3 group or whatever group that we have, we will halogenate that. So if you take a group RCH2COOH, halogenation பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? You can use red phosphorus in the presence of any halogen போட்டு ஹீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், and further hydrolysis in that you have CHX alkyl groupல இருக்கிற ஹைட்ரஜன்ல வந்து ஹாலஜன் அட்டாச் ஆகிடும். இன் ஜென்ரல் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் X equal to ClBr. F நம்ம எழுத மாட்டோம், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். This reaction is called as Hell-Volhard-Zelinsky. Hell-Volhard-Zelinsky reaction. ஷார்ட்டாக வந்து HVZ reaction அப்படின்னு சொல்லுவாங்க. So what is Hell-Volhard-Zelinsky reaction? Carboxylic acid எடுத்து red phosphorus in the presence of halogen போட்டு ஹீட் பண்ணோம்னா, போட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணுனா, you get a alpha derivative. You get a alpha chloro alpha substituted halides of the carboxylic acid ஒன்று கிடைக்கும். So alpha halo carboxylic acid. Identify the reaction by looking at the reagent. ஸோ இதோட இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முன்னால் பார்த்த ரியாக்ஷன் பேர் என்ன? ஹெச்சில் ஆரம்பிச்சுதே. அன்ஸ்டிக்கர் ரியாக்ஷன் சார். வேற ஏதாவது பார்த்தோமா இல்லை அது ஒன்று தானா? அன்ஸ்டிக்கர் கோல்ஸ் எலக்ட்ராலிக் ரியாக்ஷன் பார்த்தோம். கோல்ஸ் எலக்ட்ராலிட்டிக் ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகே, சப்போஸ் உனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன், இது குயிக்காக போட்டு பார்க்கலாம். இஃப் யூ டேக் அசிட்டிக் ஆசிட், then the reaction போட்டால் என்ன ஆகும் சொல்லு. Cl2 போடுறேன்னு வச்சுக்கோ. Cl2 plus red phosphorus. Cl2 plus red phosphorus போட்டோன்னா என்ன வரும்? A வரும். மறுபடியும் அதில் Cl2 red phosphorus போட்டோன்னா B வரும். மறுபடியும் அதில் Cl2 red phosphorus போட்டேன்னா C வரும். சொல்லு பார்க்கலாம், கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். Identify ABC. A வந்து வெறும் ஆல்பா குளோரோ எத்தனாயிக் ஆசிட் சார். B வந்து ஆல்பா டைக்ளோரோ எத்தனாயிக் ஆசிட் சார். C வந்து ஆல்பா 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 ட்ரைக்ளோரோ எத்தனாயிக் ஆசிட் சார். ஸோ இது வந்து மோனோக்ளோரோ, இது வந்து டைக்ளோரோ, இது வந்து ட்ரைக்ளோரோ. அதாவது அந்த ஆல்ஃபா இருக்கிற பொசிஷனில் சப்ஸ்டிடியூட் ஆகும். அந்த பாயிண்ட் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த Hell-Volhard-Zelinsky ரியாக்ஷனில் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆல்கஹால் மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போது ஹாலஜன் நீ படிச்சுட்டதுனால, ஆஹா சாப்டர் நீ படிச்சிருக்கிறதுனால, ஸோ யூ ஷுட் ரிமெம்பர்
ஆஹா ரியாக்ஷனும் உனக்கு தெரியணும். இதில் உனக்கு ஆஹா ரியாக்ஷன்ஸும் எப்படி வருதுன்னு தெரியணும். ஆஹா ரியாக்ஷனில் வந்து SN1 SN2லாம் இருக்குது இல்லையா, அந்த SN1 SN2 ரியாக்ஷன்ஸ் இதில் போட்டேன்னு வச்சுக்கோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹெல் ஓல்ஹார்ட் ஜெலின்ஸ்கி ரியாக்ஷனில் வந்து if you add a nucleophile, say for example இப்போ இதில் வந்து ஒரு nucleophile போடுறேன்னு வச்சுக்கோ, என்ன ப்ராடக்ட் வரும்? அந்த SN2 ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? CH2 OH வந்துடும். இங்க பொட்டாசியம் போடுறதுனால வந்து உனக்கு இங்கே என்ன வரும்? இந்த இடத்துல K வந்துடும் உனக்கு. You will get K here. You will get this salt. Okay, இதை நீ ஹைட்ரோலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா, if you hydrolyze this, you will get back the acid. CH2 COOH and OH hydrolysis பண்ணனா உனக்கு அது வந்துடும். So alpha hydroxy ethanoic acid or acetic acid or 2-hydroxy ethanoic acid and so on. Okay, so இப்போ இதுலயே வந்து, that is இந்த ரியாக்ஷன்லயே வந்து if you add alcoholic OH போட்டா என்ன வரும்? ஞாபகம் இருக்கா அந்த ரியாக்ஷன் என்னன்னு? ஆல்கஹாலிக் OH anybody, do you remember that? ஓகே, இதுல வந்து ஓகே சரி, ஓகே, நான் இப்போ ஒரு இன்னொரு இதில் கேட்குறேன் நான், அது தெரியறதான்னு பாரு, அது ஞாபகம் இருக்கான்னு பாரு. ஆல்கஹாலிக் KCN போட்டேன்னு வச்சுக்கோ. ஆல்கஹாலிக் KCN போட்டேன்னு சொன்னேன்னா இந்த ரியாக்ஷன் நான் இப்போ சொல்கிறேன், முன்னாடி சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அது ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இந்த KCN போட்டேன்னா, KCN இஸ் அயனிக் காம்பவுண்ட். ஸோ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, C வந்து அட்டாச் ஆகிடும். அதாவது CH COOH அந்த குளோரின் ரீப்ளேஸ் ஆகி அந்த இடத்துல C வந்து அட்டாச் ஆகிடும். இதே AgCN போட்டேன்னு வச்சுக்கோ, NC வந்து அட்டாச் ஆகும், ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ சைனோ அசிட்டிக் ஆசிட் இதில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆல்கைல் குரூப்னுடைய சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன்ஸ் நீ பார்த்துக்கணும். அதாவது ஹாலோஜினேட் பண்ணதுக்கப்புறமா யூ வில் ஹேவ், அதை வந்து நம்ம ஃபர்தராக மற்ற ரியாக்ஷன்ஸுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். கன்வர்ஷன் ப்ராப்ளமுக்கு இதெல்லாம் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஆசிட்லேருந்து ஆல்ஃபா சப்ஸ்டியூட்டட் டெரிவேட்டிவை கொண்டு வந்துட்டு அதுலேருந்து நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பண்ணி நிறைய ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். அடுத்தது வந்து we will go to aromatic acids. நெக்ஸ்ட் வந்து aromatic acids. aromatic carboxylic acids, benzoic acid நிறைய நம்ம பார்த்தோம். அசிடிட்டிலே வந்து நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ benzoic acid, அது வேறு என்ன பார்த்தோம், ஆனிசிக் ஆசிட் பார்த்தோம், டொலுவிக் ஆசிட் பார்த்தோம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ போர்டுக்கு வந்து உனக்கு மெயினாக வந்து என்ன கேட்பாங்க, இப்போ டேக் எனி சே பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ COOH வந்து என்ன குரூப்பு, டீஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ டீஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கிறதுனால when you add any electrophilic reagent, when you add any electrophile, say for example Br2 in the presence of FeBr3, brominium ion வரும் உனக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து bromidation. It will add brominium ion to the ring. அதாவது Br+ ஆட் பண்ணும். Br+ எங்கே போகும், அது டீஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருந்தால் எங்கே போகும், மெட்டா பொசிஷனுக்கு போகும். ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருந்தால் எங்கே போகும், ஆர்த்தோ வந்து பேரா, 2 ஐசோமர் கிடைக்கும் உனக்கு. அதில் இதில் வந்து ஒரே ஒரு ஐசோமர் மட்டும் உனக்கு வரும். அதே மாதிரி இஃப் யூ ஆட் சே
நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் என்ன ரியாக்ஷன் நடக்கும் 11th படிச்ச ஞாபகம் இருக்கா இந்த reagent identify the reaction by looking at the reagent nitration when a system contains two acid stronger one will protonate the weaker one sulfuric acid will protonate the nitric acid and it will form NO2 plus form ஆகும் electrophile form ஆகும் so NO2 plus electrophile form ஆச்சுன்னு சொன்னா you will have the nitro derivative சொல்லு வாய்ஸ் சரியா கேட்கலடா சார் அதானே ரியாக்ஷன் எது என்ன திருப்பி சொல்லு இது இன்ஸ்டிடியூட் ஃபார்ம் ஆகுங்களே சார் என்னது என்னது இன்ஸ்டிடியூட் HNO2 இன்ஸ்டிடியூவா ஆஹா அது இல்லை இது ஸ்ட்ராங் ஆசிட் அது HNO2 வந்து NaNO2 H ப்ளஸ்ல தான் Na வரும் NaNO2 ப்ளஸ் ஆசிட் போட்டோம்னா தான் இந்த இடத்துல HNO2 ஃபார்ம் ஆகும் ஏன்னா இது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை ரியாக்ஷன் மீடியம்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவோம் இதை அதுதான் நம்ம இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம் இது ரெண்டும் ஸ்ட்ராங் ஆசிட் தான் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அதனால் அது வந்து நம்மளுக்கு இங்கே வராது அது ஸோ அது இன்ஸ்டிடியூட் கிடையாது அப்புறம் வெறும் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டேன்னு சொன்னால் இல்லை ஸோ இது வந்து நைட்ரேஷன் இது வந்து சல்ஃபோனேஷன் ஸோ இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன் பென்சீனில் நான் ஏற்கனவே உங்களுக்கு பண்ணியிருக்கேன் யூடியூப்லேயும் வீடியோ இருக்குது அதோட லிங்க்கும் நான் இங்கே போட்டு கொடுக்குறேன் அந்த வீடியோவோட சேர்த்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ யூ வில் ஹேவ் மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் டெரிவேட்டிவ் SO3H ஒன்று கொடுத்துரும் ஸோ 3-sulfo-benzoic acid 3-sulfo-benzoic acid 3-sulfo-benzoic acid so these are all and இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேக் இதில் ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் ஆல்கலேஷனில் போட்டேன்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது ஏன்னா ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷனில் வந்து உனக்கு அந்த மெக்கானிசம் ஞாபகம் இருந்ததுன்னா உனக்கு தெரியும் அதில் என்ன ரியேஜென்ட் அது CH3Cl in the presence of anhydrous AlCl3 நம்ம போடுவோம் போட்டால் என்ன ஆகும் AlCl4 மைனஸ் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் CH3 ப்ளஸ் ஃபார்ம் ஆகும் CH3 ப்ளஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் இங்கே நடக்கிறதுக்கு பதிலாக இந்த கேட்டலிஸ்ட் இந்த AlCl3 இருக்கு இல்லையா இது வந்து டைரெக்டாக போயிட்டு கார்பாக்சில் குரூப் கூடவே போய் ரியாக்ட் ஆகிடும் அது ஸோ திஸ் ரியாக்ஷன் வில் நாட் டேக் பிளேஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் டூ நாட் அண்டர்கோ ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் பிகாஸ் ரெண்டு ரீசன் ஒன்று வந்து கார்பாக்சில் குரூப் வந்து டிஆக்டிவேட்டிங் குரூப்பு இன்னொன்று வந்து அந்த கேட்டலிஸ்ட் AlCl3 வந்து COH கூடவே ரியாக்ட் ஆகிடும் ஸோ இது கூட ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் உனக்கு இந்த ரியாக்ஷன் நடக்காது இதில் இந்த ரியாக்ஷன் நடக்காது அதாவது AlCl3 COH கூட ரியாக்ட் ஆகிறதுனால இட் வில் நாட் ஃபார்ம் தி கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆகாது கார்போகேட்டையான் ஃபார்மேஷனே இருக்காது ஸோ எலக்ட்ரோஃபைலே ஃபார்ம் ஆகாது எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகலைன்னா ப்ராடக்ட் உனக்கு ஃபார்ம் ஆகாது ஸோ இட் வில் நாட் அண்டர்கோ ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் ஆல்கலேஷன் ரெண்டு ரீசன் because of the deactivating nature of this group and because of the catalyst binding to the COH group of the acid so அதனால அது வராது ஸோ அரோமேட்டிக் ஆசிடில் இருக்கக்கூடிய 3-4 ரியாக்ஷன்ஸை நான் இங்கே ஒன்றா சம்மரைஸ் பண்ணிட்டேன் உனக்கு இங்கே ஒரே இதில் அண்ட் தென் we will see some miscellaneous reactions பார்க்கலாம் how do we differentiate distinguish or differentiate இதுவும் வந்து உனக்கு போர்டில் காமனாக கேட்குற கொஸ்டின் how do you distinguish between two compounds say for example ethanoic acid and methanoic acid எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ ஸோ இது வந்து இது ரெண்டும் லோயஸ்ட் ஹோமோலோகஸ் மெம்பர் அப்படின்றதுனால நம்ம இதோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் மிஸ்லேனியஸ் ரியாக்ஷன்ஸ் இது உனக்கு போர்டுக்கு தனியாக கேட்க மாட்டோம் பட் இது வந்து ஃபார்மிக் ஆசிட் பற்றி நம்ம படிக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக அதை கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்மிக் ஆசிட்
reducing property of formic acid. If you take formic acid and if you treat that with nascent oxygen generated from any oxidizing agent, you will get HOCOOH, அதாவது H2CO3. அதை தான் நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன், H2CO3 பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும், H2O + CO2 ஃபார்ம் ஆகிடும், H2O + CO2 ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபார்மிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஆல்கைல் குரூப் கிடையாது, வெறும் இந்த கார்பனைல் குரூப்பில் வந்து H மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ H மட்டும் அட்டாச் ஆகிருக்கிறதுனால வந்து இது வந்து நீ ஆல்டிஹைடாகவும் வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்டிஹைடு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆசிட் மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி வேணாலும் we can treat it as both aldehyde as well as acid. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அது காட்டுறது, அதனால தான் both aldehyde and carboxylic acid that may be attributed to the structure of the compound, So the aldehyde மாதிரி it can be easily oxidized to carbonic acid. So if you oxidize ethanoic acid, it will get oxidized to H2O + CO2. அதே மாதிரி இப்போ if you take this ஃபேலிங்ஸ்லாம் கூட நம்ம பார்த்தோம், ஃபேலிங்ஸ், பெனிடிக்ஸ், இது எந்த ரியேஜென்ட் போட்டாலும், ஸோ தீஸ் ஆர் ஆல் ரெடியூசிங் ரியேஜென்ட்ஸ், இது எதில் போட்டனாலும் உனக்கு ரெட் கிப்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடும், ரெட் கிப்ரஸ் ஆக்சைடு precipitate ஆகிடும். ஸோ ஃபார்மிக் ஆசிட் வந்து இட் வில் ரெடியூஸ் ஃபேலிங் சொல்யூஷன், பெரிடிக் சொல்யூஷன், அண்ட் டாலன்ஸ் போட்டனாலும் உனக்கு சில்வர் மிரர் வந்துடும். இதுவும் நான் முன்னாலே அந்த ஆல்டிஹைட் ரியாக்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா ரியாக்ஷனும் இதில் வந்துடும் உனக்கு. இட் வில் டீகலரைஸ் த KMnO4, அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நான் சொன்னேன். தட் இஸ் இஃப் யூ டேக் KMnO4 போட்டேன்னு சொன்னீங்கன்னா டீகலரைஸ் ஆகிடும், அதாவது ஆக்சிடைஸ் ஆகிட்டு H2O + CO2 உனக்கு அதில் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இதெல்லாம். ஸோ தீஸ் ஆர் மெர்குரஸ் சால்ட் போட்டோன்னா மெர்குரிக் சால்ட்டாக அதை மாற்றிடும். யூ டேக் எனி மெர்குரஸ் சால்ட், சே மெத்தனோயிக் ஆசிட் ப்ளஸ் HgCl2 போட்டேன்னா it will convert to mercurous salt, Hg2Cl2 plus HCl plus CO2. So this is -2 plus 2 plus 1, so mercurous chloride. This will be mercuric chloride. So this will be -2 plus 2. So mercuric chloride வந்து mercurous chloride அது மாற்றிடுறது. ஸோ whereas ஃபார்மிக் ஆசிட் பார்த்தோன்னா நம்ம மற்ற ஆல்டிஹைட் பண்ணுற மாதிரி it does not form oximes. அந்த NH2 கூட போட்டு ஒரு ரியாக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா, ஆக்சைம் ஹைட்ரசோன், ஃபீனைல் ஹைட்ரசோன், 2,5-denyl ஹைட்ரசோன், இதெல்லாம் இது ஃபார்ம் பண்ணாதது. ஃபீனைல் ஹைட்ரசோன் அந்த NH2 கூட ரியாக்ஷன் பண்ணோம், NH2Z அப்படின்னு போட்டு ஆல்டிஹைடில் ஒரு ரியாக்ஷன் நம்ம பண்ணோம். நம்ம அந்த ரியாக்ஷன்லாம் வந்து இது எதுவுமே பண்ணாது. ஸோ தட் இஸ் ஹவு வி கேன் டிஃபரன்ஷியேட் த formaldehyde from the rest of the aldehydes and formic acid from the rest of the acids. Formic acid does not do all these reactions. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபார்மிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிடில் வந்து சும்மா இது ஒரு வெறுமன ஒரு ரிவிஷனுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் உனக்கு. ஸோ நீ அதை ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். அது ரியாக்ஷன் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தோன்னா HCOOH. சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய நேச்சர் என்ன, அதுக்கு 2 நேச்சர் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன நேச்சர், ஒன்று வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் அது, இல்லைன்னா இன்னொன்று வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ரியாக்ஷனில் எது மாதிரியாக அதை ஆக்ட் பண்ணுறதுன்றதை வச்சுட்டு நம்ம அதை ஜட்ஜ் பண்ணுறதுல தான் நம்மளுடைய திறமை இருக்குது. ஓகே, ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம்னா யூ கெட் CO + H2O. உனக்கு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறதுனால இந்த இடத்துல சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ dehydrating agent. So that you should remember. எப்படி ஒர்க் பண்ணும்.
அதே மாதிரி if you take say sodium formate ரெண்டு மாலிக்யூல் எடுத்து ஹீட் பண்ணினா ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பெக்கூலியராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் யூ ஷுட் ரிமெம்பர் இட். அது சோடியம் சால்ட் வந்துடும். ஹைட்ராலிசிஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். சோடியம் ஆக்சலேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வில் பி ரிலீஸ்ட். சோடியம் ஃபார்மேட்டை ஹீட் பண்ணோம்னா வில் கெட் திஸ் திங் கம்மிங் அவுட். ஓகே, ஸோ அடுத்தது வந்து யூசஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். நம்ம ஃபார்மிக் ஆசிட் வந்து நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த cadavers in the anatomy of the medical colleges, and it is also used as a medicine. Formic acid is used as a medicine in the gout. Gout வந்து நம்ம இதில் படிப்போம், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்பில் வந்து என்சைம் ரியாக்ஷன்ஸில் வந்து நம்ம கவுட்டுன்னு ஒரு வியாதி இருக்கும், அதை படிப்போம். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்கும். அதில் வந்து இட் இஸ் யூஸ்ட் as a medicine. எத்தனோயிக் ஆசிட் தெரியும், வினிகர் இஸ் யூஸ்ட் in the food industry and in the manufacture of plastics. அதுக்கப்புறம் பாலிமர் சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஹெக்சேன் 1,6-டயோயிக் ஆசிட் வந்து அந்த இடத்துல நைலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிமர் ப்ரிப்பரேஷனில் அது தேவைப்படுறது. ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் உனக்கே தெரியும். இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் யூஸ். அது நீ படிச்சுட்டேன்னா உனக்கு அது தெரியும் அது. சரியா? ஸோ that concludes the aldehydes, ketones and carboxylic acid chapter. So we will just